வருடம் முழுவதும் தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் தார் ரோடு ஃபேஸிங்கில் 48 சென்ட் விவசாய பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூலூர் டு உடுமலை மெயின் ரோடு புக்குளம் ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ராஜவாய்க்கால் பள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளத்தொட்டி தார் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இதுதான் பூமிங்க. தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்துட்டிங்கன்னா 180 அடி தார் ரோடு ஃபேஸிங் கிடச்சிருங்க 48 சென்ட்டுக்கு. இந்த பூமிக்கு பிஐபி பாசன வசதி இருக்குதுங்க. இதில் 2 சைடு ஃபென்சிங் வந்துடுங்க. இந்த ஃபென்சிங் மேகோடுங்க, அந்தால் இருக்கிற வடகோடு ஃபென்சிங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே தார் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் இந்த பூமி வருங்க. நல்லா 100% வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான செம்மண் பூமி. தண்ணி பிரச்சனையே எப்பவுமே வராதுங்க. அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு, ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு, தோப்பு பண்ணுறவங்களுக்கு, சின்ன முறையில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க. இதோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 48 சென்ட். மொத்த விலையாக பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள். பூமி பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தர்றோம்ங்க. திண்டுக்கல் டு பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா 3 கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. உடுமலைப்பேட்டை டவுன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தானுங்க. ஒரு டவுன் ஒட்டி ஒரு வில்லேஜ் ஒட்டியும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான லேண்டு. இந்த பூமியை மிஸ் பண்ணாதீங்க. லோ பட்ஜெட்டில் தேடிட்டுங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான பூமிங்க. நன்றி, வணக்கம்.